உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலில் ஈரானின் அணுசக்தி விவகாரம் மீண்டும் உலக நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு எதிராக ரஷ்யா எடுத்துள்ள அதிரடி நிலைப்பாடு இந்த பிராந்தியத்தின் அதிகார சமநிலையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது விதிக்கும் பொருளாதார தடைகள் மற்றும் இராணுவ அச்சுறுத்தல்கள் பயனற்றவை என்று ரஷ்யா பகிரங்கமாக அறிவித்துள்ளது. லியன்னாவிற்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி மிகைல் ஒல்யனோவ் அமெரிக்கா வலிமையான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தும் பாணியை விட கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய மிரட்டல்கள் மற்றும் செயற்கையான காலக்கெடுக்கள் ஈரானிடம் பலிக்காது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் ஈரானுடைய நேரடி தொடர்பு குறித்த சூழல். டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் விரும்பினால் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியுள்ளார். இதற்காக பாதுகாப்பான தகவல் தொடர்பு வழிகள் தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் பாகிஸ்தானில் திட்டமிடப்பட்டிருந்த தூதரக பயணங்களை ட்ரம்ப் திடீரென ரத்து செய்தது அமைதி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கையின்மையை தோற்றுவித்துள்ளது. ஈரானை பொறுத்தவரை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமற்றது என்பதில் உறுதியாகியுள்ளது. அதே நேரம் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களுக்கு ஈடாக ஈரான் தனது கவனத்தை ரஷ்யாவின் பக்கம் திருப்பியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானை குறிவைத்து கொண்டு வரப்படும் தீர்மானங்களை ரஷ்யா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து வருகிறது. ஈரானிய தலைவர்கள் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்டு விளாடிமிர் புட்டினை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று வருகிறார்கள். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டணி பலப்படுவதை காட்டுகிறது. புஷர் அணுமின் நிலையம் ஒரு முக்கியமான உட்கட்டமைப்பு. ஈரானின் சிவில் அணுசக்தி திட்டத்தின் அடையாளமாக திகழும் புஷர் அணுமின் நிலையத்தின் புதிய அலகுகளை கட்டும் பணிகளில் ரஷ்யா தீவிரம் காட்டி வருகிறது. இந்த திட்டம் ஈரானின் எரிசக்தி தேவைக்கு மட்டுமின்றி அதன் அணுசக்தி தொழில்நுட்பத்தின் வலிமையையும் பறைசாற்றுகிறது. ஈரானிய அணுசக்தி மையங்கள் மீது ஸ்டீல் அல்லது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது மிகப்பெரிய பிராந்திய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரித்தது. தற்போது நிலவும் சூழலில் ரஷ்யா ஈரானுக்கு பின்னால் ஒரு வலுவான அரணாக நிற்கிறது. வெறும் பொருளாதார தடைகள் மூலமாக மட்டும் ஈரானை அடிபணிய வைக்க முடியாது என்பதை ரஷ்யா உலகுக்கு உணர்த்த முயலுகிறது. பரஸ்பர மரியாதை மற்றும் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பதை ரஷ்யாவின் இறுதி நிலைப்பாடாக உள்ளது. இந்த அரசியல் சதுரங்கம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மேலாதிக்கத்திற்கு ரஷ்யா விடுத்துள்ள சவாலாகவே பார்க்கப்படுகிறது. 2025 இறுதியில் மற்றும் 2026 தொடக்கத்தில் ஈரான் மற்றும் ரஷ்யா தங்களுக்குள் 20 ஆண்டுகால விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதுவரும் அணுசக்தி சார்ந்து மட்டுமல்லாமல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நீண்டகால சட்டப்பூர்வ கட்டமைப்பாகும். SU-35 போர் விமானங்கள். ரஷ்யா ஈரானுக்கு வழங்க ஒப்புக்கொண்ட 48 SU-35E போர் விமானங்களின் விநியோகம் 2026 தொடக்கத்தில் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. S-400 பாதுகாப்பு அமைப்பை ஈரான் தனது அணுசக்தி மையங்களை பாதுகாக்க ரஷ்யாவின் மேம்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்துள்ளது. 2026 பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய மோதல்களின் போது ரஷ்யா தனது செயற்கைக்கோள்கள் மூலமாக அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை ஈரான் கண்காணிப்பதற்கு நேரலை தரவுகளை வழங்க உதவி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புஷர் 2 திட்ட முன்னேற்றம். புஷர் அணுமின் நிலையத்தின் 2ஆம் அலகினுடைய கட்டுமானத்தில் 2026 ஜனவரியில் முக்கியமான 3வது அடுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அந்த கட்டிடத்தின் உயரம் 40 மீட்டர் வரை எட்டியுள்ளது. ஒட்டுமொத்தமாக அலகுகள் 2 மற்றும் 3 கட்டுமான பணிகள் 18% நிறைவடைந்துள்ளன. ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு 3வது நாடு வழியாக எரிவாயு இறக்குமதி செய்யும் ஒப்பந்தம் 2026 பிப்ரவரியில் இறுதி செய்யப்பட்டது. தற்போதைய ஏப்ரல் 2026 தகவல்களின்படி ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளது. இதன்படியாக கடல் வழி பதட்டம் குறைப்பதற்காக ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் பாதுகாப்பாக திறக்க ஈரான் ஒப்புக்கொள்கிறது. இதற்கு பதிலாக ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த விவாதங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. உக்ரைன் போரில் அமெரிக்காவின் கவனத்தையும் வளங்களையும் திசை திருப்ப மத்திய கிழக்கில் நிலவும் இந்த மோதல் ரஷ்யாவுக்கு ஒரு வகையில் சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தற்போது அமெரிக்காவுடன் பேசுவதற்கு பதிலாக ரஷ்யா மற்றும் சீனாவுடனான தனது கிழக்கு நோக்கிய கொள்கையை மிக தீவிரமாக செயற்படுத்தி வருகிறது.
ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி மோதலில் ரஷ்யாவின் தற்போதைய தலையீடு என்பது வெறும் ஒரு தூதரக ஆதரவு மட்டுமல்ல, இது ஒரு புதிய உலக ஒழுங்கின் உதயத்தை காட்டுகிறது. இந்த விவகாரத்தின் இறுதி தாக்கங்களை பின்வரும் 3 நிலைகளில் நாம் புரிந்து கொள்ள முடியும். 1. ஒருமுனை அதிகாரத்தின் சரிவு. கடந்த காலங்களில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் விதிக்கும் பொருளாதார தடைகள் ஒரு நாட்டை முற்றிலும் முடக்கும் வல்லமையை கொண்டிருந்தன. ஆனால் இன்று ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவோடு ஈரான் அந்த தடைகளை எதிர்கொள்ளும் பொருளாதார எதிர்ப்பு சக்தியை பெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் மிரட்டல் மற்றும் காலக்கெடு தந்திரங்கள் இனி செல்லுபடியாகாது என்று ரஷ்யாவின் எச்சரிக்கை சர்வதேச அரசியலில் வாஷிங்டனின் மேலாதிக்கம் குறைந்து வருவதை உணர்த்துகிறது. பாதுகாப்பு கேடயமாக அணுசக்தி உட்கட்டமைப்பு. புஷர் அணுமின் நிலைய கட்டுமானத்தில் ரஷ்யாவின் நேரடி பங்களிப்பு ஈரானுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயத்தை வழங்கியுள்ளது. ரஷ்யாவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் முதலீடுகள் இருக்கும் ஒரு இடத்தை ஸ்டீலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குவது என்பது நேரடியாக ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு சமம். இதனால் அணுசக்தி என்பது வெறும் எரிசக்தி திட்டமாக இல்லாமல் ஈரானின் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரு அரசியல் கருவியாக மாறியுள்ளது. ஈரான் தனது வெளியுறவு கொள்கையை மேற்கத்திய நாடுகளில் இருந்து விலக்கி யுரேசிய நாடுகளை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. இது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை சிதைப்பதுடன் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு புதிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் தற்போதைய சூழல் ஈரானை அச்சுறுத்துவது என்பது ஒட்டுமொத்த யுரேசிய கூட்டணியையும் பகிர்ந்துக் கொள்வதற்கு சமனான ஒரு சிக்கலான நிலைமையை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இறுதியாக இந்த பிரச்சினை வெறும் அணு ஆயுதங்கள் சார்ந்தது மட்டுமல்ல, இது உலக பொருளாதார மற்றும் இராணுவ ஆதிக்கத்தை யார் தீர்மானிப்பது என்பது குறித்து ஒரு பெரும் போர். அமெரிக்காவின் அழுத்தம் கொடுக்கும் கொள்கை தோல்வியடைந்து வருவதையும் ரஷ்யாவின் கூட்டாண்மை கொள்கை வலுப்பெறுவதையும் இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகிறது. இனிவரும் காலங்களில் பேச்சுவார்த்தைகள் என்பது அமெரிக்காவின் நிபந்தனைகளின் அடிப்படையில் அமையாமல் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் புதிய நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே நகரக்கூடும் என்பதே நிதர்சனமாகும். இந்த விவகாரங்களை எப்படி அமெரிக்கா எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதையும் உலக நாடுகள் எப்படி இதை கைக்கொள்ளப் போகிறது என்பதும் தான் இப்போது பலரின் முன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளாகும். இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடுகின்ற போது கிடைக்கப்பெறுகின்ற விடைகள் நிச்சயமாக மனித மனங்களை உறைய வைக்கும் சில சம்பவங்களாக மாறலாம். உலகத்தின் அமைதியை வேண்டுகின்ற ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் தலையீடியாக மாறியிருக்கும் இந்த நகர்வுகளை எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி மாற்றங்களை உட்புகுத்துவது, இப்படியான கேள்விகள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தர்க்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். இதை எப்படி ஒரு அளவுகோலின் அடிப்படையில் அளவிட முடியும் என்பதும், உலகத்தின் அமைதியை எப்படி கட்டுப்படுத்தப் போகிறார்கள் என்பதும், உலக பொருளாதாரம் எப்படி மீதப்படுத்தப்பட போகிறது என்பதும் மிகப்பெரிய கேள்விகளாகும். இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி ஓடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அச்சமும் எதிர்வினைவுகளும் கடந்த காலத்தின் எதிர்காலத்தின் மீதான அச்சத்தையும் ஏற்படுத்த போகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். இதை எப்படி சமாளிக்கப் போகிறது இந்த உலகம், உலக ஒழுங்கும் என்பதில் தான் தங்கியுள்ளது உலக நாடுகளின் எதிர்கால வெற்றி. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.